Hi guys, welcome to Cosmic Ronin 24. நான் உங்கள் CR24. இந்த மேட்ச்சில் நம்ம RCB vs DC மேட்சோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னடா இவன் நடந்து முடித்த மேட்சோட ரிவ்யூவே லேட்டாக போகிறோன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. இதுக்கப்புறம் வீடியோஸ் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிடுறேன். எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் போயிட்டு இருந்துச்சு, அதனால் வீடியோ எதுவும் ஷூட் பண்ணி அப்லோட் பண்ண முடியல. இதுக்கப்புறம் RCB vs DC மேட்ச்னு மட்டும் இல்லாமல் ஓவராலாக என்னென்ன டீம்ஸ் இருக்கோ ஒட்டுமொத்த IPL 70 மேட்சஸோட ரிவ்யூவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். RCB vs DC மேட்ச் இன்ட்ரோ நம்ம ஸ்டைலில் போகணும்னா அஸ்ஸலாமு அலைக்கும் நிஹாரே நமஸ்காரம் பெங்களூர் ஃபேன்ஸ். வாங்க RCB vs DC மேட்ச் ரிவ்யூ பார்த்துடலாம். முதல்ல டாஸ் வின் பண்ணுறது RCB டாஸ் வின் பண்ணுறாங்க. டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணுறாங்க. மொதல் இன்னிங்ஸை ப்ளே பண்ணுறது DC. ஸ்விங் கிங் பூவி பராக் விக்கெட்டை தூக்கிட்டார். அது ஹசல்வுட் வந்து கிளாசி ராகுலோட விக்கெட்டும் சமீர் ரிஷியோட விக்கெட்டும் எடுத்துட்டார். அதுக்கடுத்து ஸ்விங் கிங் ஸ்டப்ஸோட விக்கெட்டை தூக்கிட்டார். ஸ்விங் கிங் அக்ஷர் பட்டேல் நிதிஷ் ராணா விக்கெட்டோட சேர்த்து ப்ரைம் பவுலராக இன்னொரு விக்கெட்டு வந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்விங் கிங் அவரோட பழைய ஃபார்மான 2016 ஃபார்மு 2026 மேட்ச்சில் காமிச்சு வெறிய ஆட்டம் ஆடிட்டுருக்காரு. பர்பிள் கேப் கூட வாங்கிட்டார் பெஸ்ட்டு பவுலருன்ட்டு. அதுக்கப்புறம் புவி 2026 ஃபார்முக்கு கொண்டார். DC 3.5 ஓவர்ஸில் DC 8 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணி 6 விக்கெட்ஸ் லூஸ் பண்ணுறாங்க. பெரிய அடி தான் மேட்ச்சில் பெரிய அடி. அதுக்கப்புறம் நம்ம டேவிட் மில்லர் வராப்பில் வந்த வெறியாட்டம் காட்டுறாப்புல. ஆனால் 49 ரன்ஸ் மட்டும்தான் கொண்டு போக முடியுது. இதில் குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னென்னா டேவிட் மில்லர் வந்து 19 ரன்ஸுக்கு அவுட் ஆகிட்டார். டேவிட் மில்லரோட விக்கெட் எடுத்தது ராஷிக் தாத்தலாம், நம்ம குட்டி DSP ஆஃப் RCB. அதுக்கப்புறம் நம்ம கைல் ஜாமிசன் வராரு, அவரும் 12 ரன்னுக்கு அவுட்டு. பவுன்சர் பாண்டியா வந்து கைல் ஜாமிசனோட விக்கெட்டை தூக்கிட்டார். சுயாஷ் சர்மா குல்தீப் யாதவ் விக்கெட்டை தூக்கிட்டாப்புல. அதுக்கடுத்து குல்தீப் யாதவ் 3 ரன்னுக்கு அவுட்டு. அசல்கார்டு வந்து போரல் விக்கெட்டை தூக்கிட்டார். ஒட்டுமொத்தமாகவே DC ஆல் அவுட் ஃபார் 75 ரன்ஸ். DC 75 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க, அதுவும் 16.3 ஓவர்ஸில். RCBக்கு DC செட் பண்ணி கொடுத்த டார்கெட் என்னென்னா ஓவராலாக 76 ரன்ஸ். செகண்ட் இன்னிங்ஸ் ப்ளே பண்ணுறது RCB. ஹசல்வுட் வந்து DCலேயே 4 விக்கெட் எடுத்துட்டார். ஸ்விங் கிங் பூவி வந்து 3 விக்கெட் எடுத்துட்டார் DCக்கு அகென்ஸ்டாக. பெத்தல் வந்து ஃபயராக ஆடி 6 எல்லாம் அடித்தார். அவர் அடித்த 6 வந்து 104 மீட்டர்ஸ். MS தோனி ஸ்டைலில் MS தோனி தான் இதுக்கு முன்னாடி ப்ரைம் பவர் ஹிட்டரு. பயங்கரமாக போட்டு அடித்து 100 மீட்டர்ஸ்க்கு மேலே அடிப்பார். பெத்தல் 104 மீட்டர்ஸ்க்கு 6 அடிச்சிருக்காரு. பெத்தல் வந்து அக்ரெஷன் காட்டி 20 ரன்ஸுக்கு அவுட் ஆகிட்டார். படிக்கல் பேட்டிங்கு ஃபயராக ஆடுறாரு. படிக்கல் ஃபயராக ஆடி வெறி ஆட்டத்தை காட்டுறாரு. கிங் கோலி இந்த IPL மேட்சோட 900 ரன்ஸ் இன் IPL. அதுவும் இல்லாமல் கிங் கோலி ஃபினிஷ் த மேட்ச் வித் 2 சிக்ஸஸ். கிங் கோலி வந்து மேட்சை லாஸ்ட்டாக 2 6 அடித்து மேட்சை முடிக்கிறாரு. ரன் மிஷின் சேஸ் மாஸ்டர் RCB டாமினேட் பண்ணி காமிச்சிட்டாரு. DCக்கு அகெயின்ஸ்டாக RCB டாமினேட் பண்ணி ஜெயிக்க வச்சு காமிச்சிட்டாரு லாஸ்ட்டாக 2 6 அடித்து. ஒட்டுமொத்தமாகவே RCB 9 விக்கெட்ஸ் டிஃப்ரென்ஸில் மேட்சை வின் பண்ணுறாங்க. RCB 77 ரன்ஸு 6.3 ஓவர்ஸில் சேஸ் பண்ணி மேட்சே சீக்கிரமாக முடிச்சிடுறாங்க. அதிக நெட் ரன்ட்டோட ஆடி ஜெயித்ததால் பாயிண்ட்ஸ் டேபிள்லேயும் மூவ் ஆகிட்டாங்க RCB. அதுவும் இல்லாமல் ஒரே ஒரு விக்கெட் மட்டும்தான் போச்சு RCB, அதுவும் பெத்தலோட விக்கெட்டு. அதுவும் பெரிய விஷயம் இல்லை. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம IPL விட்டு வேனிஷ் ஆன 7 டீம்ஸ் ரிவ்யூ போடுறேன். ஆல்ரெடி 3 டீம்ஸ்க்கு ரிவ்யூ போட்டேன். லைக் பூனே வாரியர்ஸ் இந்தியா, டெக்கன் சார்ஜர்ஸு, கொச்சி டஸ்கர்ஸ் போட்டேன். மிச்சம் பேலன்ஸ் இருக்கிற 4 டீம்ஸ் வந்து வீடியோ விரைவில் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குது. சென்று வருகிற நண்பர்களே, தேங்க்யூ.